Hi viewers, welcome to our channel. இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு தமிழ் நியூ புக்ல உள்ள முதல் பருவத்துக்கான இயல் 3ல இருக்கக்கூடிய லைன் பை லைன் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இயல் 1 மற்றும் இயல் 2க்கான லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோஸ் போட்டுருப்போம். அத நீங்க என்ன பார்க்க இருக்கீங்க அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். அத பார்த்துட்டு வந்துட்டு இத பாருங்க. ஓகேவா? இந்த லைன் பை லைன் क्वेश्चंसக்கான வீடியோஸ்ல எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிருப்போம். புக்குக்குள்ள இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு லெசனுக்கும் லைன் பை லைன் क्वेश्चंस எடுத்துருப்போம். பிளஸ் அந்த லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் क्वेश्चंसும் எடுத்துருப்போம். அதே மாதிரி இயலுக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்களே ஒரு இயல் முடிஞ்ச உடனே கலை சொல் அறிவோம் அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா கதை மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்துமே क्वेश्चन எடுத்து கொடுத்தாச்சு. சோ இத தாண்டி நீங்க எங்கேயுமே போய் படிக்க தேவையில்ல. ஒரு டைம் புக்கை ரீட் அவுட் பண்ணிட்டு இத திரும்ப வீடியோ பவுஸ் பண்ணி நீங்க கேட்டிங்கனாலே மோர் தென் எனஃப். ஓகேவா? இத தாண்டி எங்க இருந்தும் क्वेश्चंस வர போகிறது இல்ல. ஏன் அப்படினா ஃபுல்லாவே கவர் பண்ணியாச்சு. இலக்கணமா இருக்கட்டும் ஒவ்வொரு பாடத்துக்குமே லைன் பை லைன் क्वेश्चंस தான் இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்க இருக்கீங்க அப்படினா மறக்காம பாத்துருங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க என்ன குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு ஜாயின் ஆகாத இருக்கீங்களா? அதுக்கான டெலிகிராம் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதுல ஃபாஸ்டா ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேவா? ஓகே இயல் 3க்கான லைன் பை லைன் क्वेश्चंस பார்க்கலாம். முதல் பாடம் அறிவியல் ஆத்திச்சூடி. நம்மளுக்கு தெரியும் ஆத்திச்சூடி அதோட ஆசிரியர் அப்படினாலே ஞாபகம் வரது ஔவையார். ஓகேவா? அதே மாதிரி புதிய ஆத்திச்சூடி அப்படினா அதோட ஆசிரியர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி நாம இப்ப பார்க்க போறோம். இதோட ஆசிரியர் நெல்லை சுமுத்து அவர்கள். ஓகேவா? ஆத்திச்சூடி அப்படினாலே அதற்கான பொருள் அகரவரிசையில் ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அகரவரிசையில அறிவுரையை கூறக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். அறிவியல் ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? விடை நெல்லை சுமுத்து. புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? விடை பாரதியார். அறிவியல் சிந்தனைக்கோள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை நெல்லை சுமுத்து. அகரவரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது? நான் சொன்னேன் இல்லையா? விடை ஆத்திச்சூடி. இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை முடிந்தவரை. ஒருமித்த என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை ஒன்றுபட்டு. ஔடதம் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? விடை நெல்லை சுமுத்து. நெல்லை சுமுத்து எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியவர்? விடை விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகியவற்றில் பணியாற்றியவர். நெல்லை சுமுத்து டேஸ்க்கு மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். விடை 80க்கும் மேற்பட்ட. இந்த பாடத்துக்கான புக் பேக் क्वेश्चंस பார்க்கலாம். உடல் நோய்க்கு டேஸ் தேவை? விடை ஆப்ஷன் ஏ ஔடதம். ஔடதம் என்பதற்கான பொருள் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் மருந்து. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு? விடை ஆப்ஷன் ஏ ஒருமித்து. ஒருமித்து என்பதற்கான பொருள் ஒன்றுபட்டு கூடி விளையாடு அப்படின்னு சொல்றாங்க. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்? விடை ஆப்ஷன் பி கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்? விடை ஆப்ஷன் ஏ ஓய்வு கூட்டல் அற. ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ்? விடை ஆப்ஷன் பி ஏனென்று. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ்? விடை ஆப்ஷன் ஏ ஔடதமாம். எதிர்ச்சொல்லை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை. அணுகு என்பதற்கான எதிர்ச்சொல் விலகு. ஐயம் என்பதற்கான எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் என்பதற்கான எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை என்பதற்கான எதிர்ச்சொல் பொய்மை. ஆப்ஷன்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன் 4 1 2 3. அடுத்த பாடம் அறிவியலால் ஆள்வோம். அதற்கான லைன் பை லைன் क्वेश्चंस பார்க்கலாம். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை பாரதியார். வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படிங்கிற பாடலை பாரதியார் பாடியிருப்பாரு. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரே கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படின்னா இதை தான் கேட்பாங்க. மற்றது எல்லாமே புக் பேக் தான். மனிதன் எப்போதும் உண்மையையே டேஸ்? விடை ஆப்ஷன் ஏ உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்? விடை ஆப்ஷன் டி ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ்?
விடை ஆப்ஷன் பி விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் சி நீலவான். இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் சி இல்லாது இயங்கும். அடுத்த பாடம் கணியனின் நண்பன். இதில் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது கொஸ்டின்ஸ் கம்மியாக இருந்தாலும் எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஸோ ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார்? விடை காரல் கபேக். ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? விடை காரல் கபேக். ரோபோ என்ற சொல்லின் பொருள்? விடை அடிமை. நுண்ணுணர்வு கருவி என்பதற்கு இணையான ஆங்கில சொல்? விடை சென்சார். தானியங்கி தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று டேஸ் கலைக்களஞ்சியம் விளக்கம் தருகிறது? விடை பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். இது ஒரு பாக்ஸில் இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1987 நடைபெற்ற சதுரங்க போட்டியில் உலக சதுரங்க வெற்றியாளரான கேரி கேஸ்பரோவை தோற்கடித்த மீத்திறன் கணினியின் பெயர் என்ன? விடை டீப் ப்ளூ. டீப் ப்ளூ என்ற மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது? விடை IBM நிறுவனம். உலகில் முதல் முறையாக சோபியா என்ற ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு? விடை சவுதி அரேபியா. சோபியா என்ற ரோபோவிற்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை வழங்கிய அமைப்பு எது? விடை ஐநா சபை. இந்த பாடத்திற்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஸ். விடை ஆப்ஷன் பி நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் டேஸ். விடை ஆப்ஷன் பி தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை ஆப்ஷன் பி நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். விடை ஆப்ஷன் பி ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். விடை ஆப்ஷன் டி மருத்துவத்துறை. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். விடை ஆப்ஷன் டி சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் டேஸ். விடை அரிது. ஆப்ஷன் ஏ. இந்த பாடத்துக்கான கோடிட்ட இடங்களை நிரப்புக பாருங்க. புக் பேக் கொஸ்டின். மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை டேஸ். விடை எந்திர மனிதன். தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு டேஸ். விடை செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் டேஸ். விடை டீப் ப்ளூ. IBM நிறுவனம் உருவாக்கியது. சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு டேஸ். விடை சவுதி அரேபியா. அடுத்த பாடம் ஒளி பிறந்தது. இதற்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் எது? விடை திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற குறள் யார் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? விடை அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு லிலியன் வாட்சன் எழுதிய டேஸ் நூல் மிகவும் பிடிக்கும்? விடை லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் விளக்குகள் பல தந்த ஒளி. இந்த இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் இந்த ஒளி அப்படிங்கிறதுக்கு மட்டுமே இந்த லீயை வந்து சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த லீயான்னு நிறைய பேர் விளக்குகள் பல தந்த ஒளி தானே அப்படிங்கிறத அதை மட்டும் பார்த்துட்டு ஆன்சரை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இதுக்கான வரிசை வந்து கரெக்டாக பார்த்துட்டு போங்க. இந்த லீ வரணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன. விடை கார்பன் இலை. இந்தியா நிலவுக்கு அனுப்பிய செயற்கைக்கோளின் எடை என்ன? விடை 525 கிலோ. அடுத்த இலக்கணம் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். இறுதி பாடம். மொழி என்பதற்கு டேஸ் என்னும் பொருள் உண்டு. விடை சொல். சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். விடை மொழி முதல் எழுத்து. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை டேஸ் என்பர். விடை மொழி இறுதி எழுத்து. சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் எவை?
விடை பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேவா? மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அதே போலவே ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஓகேவா? அளபெடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் டேஸில் வரும். விடை இடையில் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அடுத்து நாவரிசையில் சொல்லின் முதலில் வரும் 4 எழுத்துக்கள் என்ன? சொல்லில் முதல்ல வரக்கூடிய நாவரிசையில் எந்தெந்த எழுத்துக்கள் வரும் அப்படின்னா 4 எழுத்துக்கள் தான் வரும். நா, பெரிய நா, நே, நோ, இந்த 4 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ஓகேவா? இந்த வரிசையில் இது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் 6 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 6 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா யா, பெரிய யா, யூ, யூ, யோ, யவ், இந்த 6 எழுத்துக்கள் மட்டுமே வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் 8 எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா வா, வா, வி, வி, வே, வே, வை, வவ். ஓகேவா? இந்த 8 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மூணுமே. நா வரிசையில் எந்த எழுத்துக்கள் வரும், அது போல யா வரிசையில் எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும், வா வரிசையில் எந்த எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அதே மாதிரி இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். நா வரிசையில் சொல்லில் முதலில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா 4. இதுவே யா வரிசையில் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா 6. இதுவே வா வரிசையில் கேட்டாங்கன்னா 8. ஓகேவா? அப்படியே 2 ப்ளஸ் பண்ணிக்கிட்டே போய்க்கோங்க. ஓகேவா? அடுத்து சொல்லின் முதலிலும் சொல்லின் இறுதியிலும் வராத ஒரே எழுத்து எது? விடை ஆயுத எழுத்து அக்கு. ஓகேவா? இது சொல்லோட முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது, இடையில மட்டுமே வரும். எகர வரிசையில் டேஸ் முதல் டேஸ் முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவது இல்லை. விடை கே முதல் நே முடிய உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. ஒகர வரிசையில் டேஸ் தவிர பிற உயிர்மெய் எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை. விடை நோ. நோ என்பதற்கான பொருள் துன்பம் அப்படின்னு சொல்லி ஓரெழுத்து ஒரு மொழியில படிச்சிருப்பீங்க. ஓகே, லாஸ்ட் இந்த இயல்கான புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்க. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? விடை சர்ச்சிவி ராமன். சர்ச்சிவி ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு? விடை பிப்ரவரி 28, 1928. அதனால தான் தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28 அன்று கொண்டாடப்படுகிறது. ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? கலைச்சொல் அறிவும் செயற்கை நுண்ணறிவு. விடை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதற்கான தமிழ் சொல் காண்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படி கேட்டிருந்தா அதற்கான விடை செயற்கை நுண்ணறிவு. மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர். செயற்கைக்கோள் விடை சேட்டிலைட். நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த இயல் 3க்கான லைன் பை லைன் கொஸ்டின்ஸையும் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இதை தாண்டி எங்கேயுமே வரப்போகிறதில்ல. ஸோ நீங்கள் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக டெலகிராம் சேனலில் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கு ஜாயின் ஆகுங்க. அதே மாதிரி இந்த குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்கெடியூல்கான டீட்டெயில்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுக்கான லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை பார்த்தா தான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.